அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நேரலை ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முக்கியமாக தற்போது நிவாரணப் பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கை பூராகவும் அனர்த்தத்துக்குள்ளான மக்களுக்கு அந்த நிவாரணங்கள் சென்றடைவதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பகிர்ந்தளித்தல் தொடர்பாக பிரதேச செயலகங்கள் கிராம சேவர்களுக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கின்ற விதத்திலே அவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதாக தகவல். எதுவாறாக இருந்தாலும் பல முறைப்பாடுகளும் முகநூல் வலைத்தளங்களிலே மக்களுடைய ஆதங்கங்களையும் செய்திகள் வாயிலாக மக்களுடைய ஆதங்கங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நிவாரணத்தை பெறுவதாக இருந்தால் பாதிப்புற்ற நபர் அது தொடர்பான புகைப்படங்கள் பாதிப்பு உட்படுத்தப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பாக நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களை கிராம சேவகர்கள் கேட்பதாக மக்கள் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இங்கு சில வேளைகளில் மக்களுக்கு அந்த மொபைல் ஃபோன், அதாவது கை தொலைபேசிகள் அல்லது வீடியோ எடுப்பதற்கான நிழல் படங்களை எடுத்துக்கொள்வதற்கான மொபைல் வசதிகள், தொலைபேசி வசதிகள், கையடக்க தொலைபேசிகள் வசதிகள் இல்லாத மக்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்களால் அத்தகைய தகவல்களை திரட்டி கிராம சேவர்களுக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடும். எனவே அவர்களிடம் நாங்கள் சென்று உங்களுடைய தகவல்களை தந்தால் தான் நாங்கள் நிவாரணங்களை தருவோம் என்று குறிப்பிடுகின்ற கருத்தாடல்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. எதுவாறாக இருந்தாலும் உண்மையில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சுற்று நிருபங்களிலோ அல்லது உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிற வழிகாட்டல்களிலோ அவ்வாறான ஆவணங்கள் வழங்கப்படாமல் நிவாரணங்கள் வழங்கப்படக்கூடாது என்கின்ற தகவல்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். எதுவாறாக இருந்தாலும் பாதிப்புற்றிருக்கின்ற மக்களை கிராம சேவகர் தன்னுடைய கிராம பகுதிக்கு உட்பட்டிருக்கிற கிராம மக்களை நேரடியாக சென்று பார்வையிட வேண்டியது அவருடைய கடமை. அவர் பாதிப்புக்குட்பட்ட ஒரு நபராக இருப்பாராக இருந்தால் அவருக்காக ஒரு ஆக்டிங் பதிலாளர் ஒரு கிராம சேவகர்களை அவர்கள் வழங்கியிருப்பார்கள். அவர் அந்த மக்களை சென்று பார்த்து பார்வையிட்டு அது தொடர்பான தகவல்களை அவர் திரட்டி கொள்ள வேண்டும். எதுவாறாக இருந்தாலும் தற்போது மக்கள் தங்களுக்கான தகவல்களை சரியாக தரவில்லை என்று குறிப்பிட்டு நிவாரணங்களை மறுக்கின்ற போக்கு காணப்படுகிறது. நியாயமாக இருந்தாலும் அவ்வாறு வசதியற்றவர்களிடம் உங்களுடைய தலைமைத்துவத்திடம் அல்லது வழிகாட்டுதல்களிடம் உங்களை வழிப்படுத்துகிறவர்களிடம் இதற்கான மாற்று வழித்திட்டங்களை கையகப்படுத்தி கொண்டு மக்களுக்கான நிவாரண வசதிகளை வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று மக்கள் சார்பில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான ஆவணங்களை நீங்கள் நிழல் படங்கள் மூலம் இல்லாவிட்டாலும் நான் நினைக்கிறேன் அயலவர்களிடம் சாட்சியங்களாக சத்திய கடதாசிகள்